சென்னையில் நடைபெறக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. இருசக்கர வாகனம் மீது மோதிய விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விஜயின் பரப்புரை வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் வாகனத்தை ஓட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த வேலாயுதம்பாளையம் போலீசார். கரூர் கூட்டு நெரிசல் தொடர்பான விசாரணை இன்று தொடக்கம். உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விசாரணையை தொடங்குகிறது சிறப்பு விசாரணை குழு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாவேகாவின் ஆனந்த் நிர்மல்குமார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல். விரைந்து விசாரிக்க கோரி தலைமை நீதிபதியிடம் முறையிடவும் திட்டம். கரூரில் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் புதிய வீடியோ. மயங்கியவர்களை காப்பாற்ற துடித்த மக்களின் கலங்க வைக்கும் காட்சிகள். விஜயுடன் டெல்லியை சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேசியதாக தகவல். பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று தாவேகா தரப்பு மறுப்பு. அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டை நாசப்படுத்தி துடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். 2026 தேர்தலில் வேரோடு சாய்க்க வேண்டும் என்றும் சூளுரை. இருமல் மருந்தால் வட மாநிலங்களில் 18 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். அனைத்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் இன்று மாலை ஆலோசனை. கிருஷ்ணகிரியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த மழை. வீடுகளுக்குள் புகுந்த நீரால் மக்கள் அவதி. ஆந்திராவின் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து 600 கனஅடி நீர் வெளியேற்றம். தமிழக எல்லையில் கொசஸ்தலை ஆற்றில் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு செல்லும் நீர். வார விடுமுறை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மிதமாக வரக்கூடிய நீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் காணாமல் போகவில்லை என்று பூங்கா நிர்வாகம் விளக்கம். முதல் முறையாக கூண்டிலிருந்து திறந்துவிடப்பட்ட நிலையில் சிங்கங்கள் உலவக்கூடிய பகுதியில் இருப்பதாகவும் தகவல். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் மீது நோயாளிகளின் உறவினர்கள் தாக்குதல். பாதுகாப்பு கோரி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். மதுரை நெல்லையிலிருந்து இன்று தாம்பரத்திற்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கம். மதுரையிலிருந்து இரவு 7 மணிக்கும் நெல்லையிலிருந்து மாலை 4:50க்கும் புறப்படும். திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 13 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். லாரிகள் மூலமாக கிடங்களுக்கு எடுத்து செல்லப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் கனமழையால் சிலிகுரி மிரிக் இடையேயான பாலம் சேதம். போக்குவரத்தும் பாதிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க ஹமாஸுக்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கெடு. இந்திய நேரப்படி இன்று மாலை 6 மணிக்குள் முடிவை அறிவிக்க வேண்டும் என எச்சரிக்கை. சென்னையில் நடைபெறக்கூடிய மழைநீர் வடிகால் பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. இருசக்கர வாகனம் மீது மோதிய விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விஜயின் பரப்புரை வாகன ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு. உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் வாகனத்தை ஓட்டுதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த வேலாயுதம்பாளையம் போலீசார். கரூர் கூட்டு நெரிசல் தொடர்பான விசாரணை இன்று தொடக்கம். உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து விசாரணையை தொடங்குகிறது சிறப்பு விசாரணை குழு. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் முன்ஜாமீன் கோரி தாவேகாவின் ஆனந்த் நிர்மல்குமார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல். விரைந்து விசாரிக்க கோரி தலைமை நீதிபதியிடம் முறையிடவும் திட்டம்.
கரூரில் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தின் புதிய வீடியோ. மயங்கியவர்களை காப்பாற்ற துடித்த மக்களின் கலங்க வைக்கும் காட்சிகள். விஜயுடன் டெல்லியை சேர்ந்த பாஜக மூத்த தலைவர் ஒருவர் பேசியதாக தகவல். பாஜகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறவில்லை என்று தாவேகா தரப்பு மறுப்பு. அதிமுகவும் பாஜகவும் தமிழ்நாட்டை நாசப்படுத்த துடிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். 2026 தேர்தலில் வேரோடு சாய்க்க வேண்டும் என்றும் சூளுரை. இருமல் மருந்தால் வட மாநிலங்களில் 18 குழந்தைகள் உயிரிழந்த விவகாரம். அனைத்து மாநில சுகாதாரத்துறை செயலாளர்களுடன் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் இன்று மாலை ஆலோசனை. கிருஷ்ணகிரியில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த மழை. வீடுகளுக்குள் புகுந்த நீரால் மக்கள் அவதி. ஆந்திராவின் கிருஷ்ணாபுரம் அம்மம்பள்ளி அணையிலிருந்து 600 கனஅடி நீர் வெளியேற்றம். தமிழக எல்லையில் கொசஸ்தலை ஆற்றில் தரைப்பாலத்தை மூழ்கடித்தவாறு செல்லும் நீர். வார விடுமுறை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள். மிதமாக வரக்கூடிய நீரில் உற்சாகமாக குளித்து மகிழ்ச்சி. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் சிங்கம் காணாமல் போகவில்லை என்று பூங்கா நிர்வாகம் விளக்கம். முதல் முறையாக கூண்டிலிருந்து திறந்துவிடப்பட்ட நிலையில் சிங்கங்கள் உலவக்கூடிய பகுதியில் இருப்பதாகவும் தகவல். சிவகங்கை அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவர்கள் மீது நோயாளிகளின் உறவினர்கள் தாக்குதல். பாதுகாப்பு கோரி மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். மதுரை நெல்லையிலிருந்து இன்று தாம்பரத்திற்கு முன்பதிவில்லா சிறப்பு ரயில்கள் இயக்கம். மதுரையிலிருந்து இரவு 7 மணிக்கும் நெல்லையிலிருந்து மாலை 4:50க்கும் புறப்படும். திருவாரூர் மாவட்டத்தில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 13 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம். லாரிகள் மூலமாக கிடங்களுக்கு எடுத்து செல்லப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றச்சாட்டு. மேற்கு வங்கத்தில் கனமழையால் சிலிகுரி மிரிக் இடையேயான பாலம் சேதம். போக்குவரத்தும் பாதிப்பு. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்க ஹமாஸுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் கெடு. இந்திய நேரப்படி இன்று மாலை 6 மணிக்குள் முடிவை அறிவிக்க வேண்டும் என எச்சரிக்கை.